Hi students, இன்னைக்கு நாம 10th standard mathsல chapter 2 exercise 2.5ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 mark questions தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல question number வந்து 10. ஒரு theater இருக்கு. In a theater there are 20 seats in the front row. ஒரு theater இருக்கு அப்படின்னா அந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோல உட்காரவங்க மொத்தம் இதுல எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 சீட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா இதுல தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோல எவ்வளவு சீட் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கு. அண்ட் 30 ரோஸ் இது மாதிரி டோட்டலா எவ்வளவு ரோஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இது மாதிரி போயிட்டே வந்து 30 ரோஸ் வந்து மொத்தமா இருக்கு. அதுல each successive row contain 2 additional seat. ஒரு ரோலையும் ரெண்டு சீட் வந்து அடிஷனலா இருக்கு. இப்போ இது 20 சீட் இருக்குன்னா செகண்ட் ரோல 22 சீட்டு, தேர்ட் ரோல 24 சீட்டு, அடுத்து ஃபோர்த் ரோல 26 சீட்டு இது மாதிரி போயிட்டே இருந்தா இந்த 13th ரோல மொத்தம் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்றதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட் ரோன்றது இந்த 30வது ரோல எத்தனை சீட் இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். சரி வாங்க இதுக்கான ஆன்சர் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஏபில எழுதிக்கலாம். அரித்மெட்டிக்ல எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20, அப்புறம் 22 சீட்டு, அப்புறம் 24 சீட்டு இது மாதிரி போயிட்டே இருக்கு. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3 இது மாதிரி போனா டேர்ம் 13ல எத்தனை சீட் இருக்கு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? Tn equal to a plus n minus 1d இதானே. இப்போ இதுல நாம ஃபைண்ட் பண்ண போறது T30 13th ரோல என்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன வேல்யூலாம் வேணும்? a ஓட வேல்யூ வேணும், n ஓட வேல்யூ வேணும், d ஓட வேல்யூ வேணும். a ஓட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் a ஓட வேல்யூ 20. அதுக்கு அடுத்து n ஓட வேல்யூ வேணும். nன்றது நம்பர் ஆஃப் ரோஸ். எத்தனை ரோஸ்? டோட்டலா 30 ரோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n ஓட வேல்யூ 30. அதுக்கு அடுத்து d ஓட வேல்யூ வேணும். d ஓட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா t2 minus t1 அதாவது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். ஸோ t2 ஓட வேல்யூ வந்து இங்க 20, இது 22. அப்போ 22 minus 20 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 22ல 20 போச்சுன்னா 2. அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் போட்டலாம். ஃபார்முலா ஒரு டைம் எழுதிக்கலாம். Tn equal to a plus n minus 1 d. நம்ம ஃபைண்ட் பண்ண போறது T30. ஏக்கு பதிலா a ஓட வேல்யூ என்னது? 20 plus n ஓட வேல்யூ என்ன? 30 minus 1. d ஓட வேல்யூ என்ன? லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கும்ல 2 தான் d ஓட வேல்யூ. இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 20 அப்படியே வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணணும். அப்போ 30ல 1 போச்சு அப்படின்னா 29 இன்ட்டு இது 2 அப்படின்னு வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 அப்படியே வச்சு 20 அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா 29 into 2 அப்படின்னு இருக்குல்ல, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? 29 into 2. 9 2s are 18, 8 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5, 58 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 58 கூட 20 ஆட் பண்ணோம் அப்படின்னா 78. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 78. அப்போ அந்த தியேட்டர்ல நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் அந்த தியேட்டர்ல லாஸ்ட் 30வது ரோல எவ்வளவு சீட் இருக்கும் அப்படின்னா 78 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் அதுக்கான ஆன்சர்.